This is before, this is after. கான்செப்ட் என்னன்னா ஆல்ரெடி இருக்கிற ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணி அது மேல டெக்ஸ்சர் ஆட் பண்ணி ஒரு மேஜிக் பண்ண போறோம். புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ட்ரோல் ஜே கொடுத்து நியூ லேயர் ஓபன் பண்ணிட்டு அகைன் கண்ட்ரோல் ஜே கொடுத்து இன்னொரு லேயர் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த லேயரை ஹைட் பண்ணிருங்க. இது ஏன்னு நான் பின்னாடி சொல்றேன். இப்போ இந்த லேயரை நான் ஸ்மூத் பண்ண போறேன். ஸோ நான் இதுக்கு ஸ்மூத்னு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை மாத்திக்கிறேன். அப்பதான் எப்ப வேணா சேஞ்சஸ் கொண்டு வந்துக்க முடியும். ஸோ இதை ஸ்மூத் பண்ண ஃபில்டர்ல நாய்ஸ்ல மீடியன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஸ்கின்ல இருக்கிற ஸ்கிராச் அண்ட் பிம்பிளை ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதோட வேல்யூ ஸ்கின்னோட டெக்ஸ்சர் ஹைட் ஆகிற அளவுக்கு கொடுத்துக்கோங்க. எனக்கு இது ஒரு 90 ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதுல டெக்ஸ்சர் ஆட் பண்றதுக்கு லேயர்ல போய் நியூ லேயர் கொடுத்துக்கோங்க. நான் இதுக்கு டெக்ஸ்சர்னு நேம் கொடுத்துட்டு மோட ஓவர்லேக்கு மாத்திட்டு இதை டிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ நான் இந்த லேயரையும் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு மாத்திக்கிறேன். அப்பதான் எப்ப வேணுமானாலும் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ டெக்ஸ்சர் ஆட் பண்ணும் இல்லையா, ஸோ ஃபில்டர்ல போய் நாய்ஸ்ல ஆட் நாய்ஸ் கொடுத்துக்கிறேன். எந்த இடத்துல ஸ்கின் மாதிரியான டெக்ஸ்சர் தெரியுதோ அவ்வளோ வேல்யூ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இந்த டெக்ஸ்சரை இன்னுமே ரியலாக காட்ட ஃபில்டரில் பிளரில் போய் காசியன் பிளர் கொடுத்துக்கோங்க. நாய்ஸோட டெக்ஸ்சர் பிளைட்டாக பிளர் ஆகிற அளவுக்கு வேல்யூ கொடுத்துக்கோங்க. எனக்கு 1.4 ஓகே. ஸ்மூத் பண்ணிட்டோம், டெக்ஸ்சர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஷார்ப் பண்ண போகிறோம். ஸோ இந்த லேயரை ஓப்பன் பண்ணிட்டு ஷார்ப் பண்ணு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃபில்டரில் போய் அதர்ஸில் ஹை பாஸ் கொடுத்துக்கோங்க. இதோட வேல்யூ இமேஜோட டீட்டெயில் லைட்டாக தெரியற அளவுக்கு இருந்தால் போதும், ஓகே கொடுத்துருங்க. இப்போ பிளெண்டிங் மோட நார்மல்ல இருந்து லீனியர் லைட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த 3 லேயர்ஸையும் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் குரூப் பண்ணிடுங்க. இப்போ கீழே இருக்கிற ஒரிஜினல் லேயர்ல இருந்து ஹைலைட்ஸையும் ஷேடோஸையும் மேலே கொண்டு வர போகிறோம். இதுக்கு குரூப்பை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். இதுல அண்டர்லைங் லேயர்ல ஆல்ட் ஹோல்ட் பண்ணி பிளாக்க ஜஸ்ட் மூவ் பண்றேன். இமேஜ்ல சேஞ்சஸ் தெரியும் பாருங்க. இப்போ ஹைலைட் சைடும் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு கண்ட்ரோல் ஐ கொடுத்து இன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பிரஷ் டூல் எடுத்துட்டு ஃப்ளோவை 50% வச்சுட்டு கலர் பேனல் ஒயிட்ல இருக்கான்னு பார்த்துட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்க. இப்போ ஸ்கின்ல சேஞ்சஸ் தெரியறத பார்க்கலாம். இந்த குயிக் ஸ்கின் ரீடச்சுக்கான ஆக்ஷனை சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் பிஃபோர், திஸ் இஸ் after.